ஹாய். வெயிட் லாஸ்க்காக நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எதுலையுமே ரிசல்ட் வந்து கிடைக்கல. என்னதான் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸில் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நிறையா பேர் வெயிட் லாஸ்க்கு என்னென்னமோ விஷயத்தையெல்லாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. வெயிட் லாஸ் பவுடராக இருக்கட்டும், இதுக்குன்னு நிறையா டேப்லெட்ஸ் வருதுன்னு கூட சொல்கிறாங்க. அதை கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஜிம் போயிருந்திருப்பீங்க, இல்லைனா ஏரோபிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்லைன் ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், என்னென்னமோ ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. பட் ஸ்டில் எல்லாத்துலேயுமே வந்து 1-2 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு பழையபடி எப்பயும் போல் உங்களோட ரெகுலர் ஒர்க்கில் வந்து நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வெயிட் ஏன் குறையலன்னு எனக்காவது செக் பண்ணியிருந்திருக்கீங்களா? ஒரு பிளட் டெஸ்ட் எனக்காவது எடுத்து பார்த்துருந்துருக்கீங்களா? ஸோ இது வந்து நான் பண்ணேன். என்னென்னமோ ட்ரை பண்ணி எனக்கு வெயிட்டு குறையவே இல்லை. ரொம்ப வந்து கடுப்பாயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றுமே வேணாம் போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ட்ரெயினர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ ஏன் பிளட் செக்கப் வந்து பண்ணி பார்க்கக்கூடாது? ஸோ நம்மளுக்கு வந்து பிளட் செக்கப் ஏன் பண்ண சொல்கிறாங்கங்கிறத வந்து நான் அதுக்கப்புறம் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து சம்டைம்ஸ் நடக்கவே நடக்காது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் வெயிட் லாஸ் நடக்காது. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நிறையா இருந்ததுன்னா வெயிட் லாஸ் நடக்காது. உங்களுக்கு தூக்கம் சரியாக தூங்கலைன்னா வெயிட் லாஸ் நடக்காது. டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணலன்னா வெயிட் லாஸ் நடக்காது. இந்த மாதிரி 4-5 மெயின் ரீசன் இருக்குது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அட் ப்ரெசென்ட் நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன அண்டர்லைன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நோ சான்ஸ். நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக க்ளீன் டயட் ஃபுட் தான் எடுக்கிறேன். நல்லா தூங்குவேன். அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இருந்தும் வந்து எனக்கு என்னோடய வெயிட்டை வந்து ஒரு 10 கிலோ ஏறின வெயிட்டை வந்து என்னால் குறைக்க முடியல. 10 கிலோ ஏன் ஏறுச்சுன்னா, ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சிக்கன் குனியா வந்திருந்தது. அப்போ வந்து டாக்டர் எனக்கு பெயின் கில்லர் அண்ட் ஸ்டீராய்டு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு சைடு எஃபெக்டாக வெயிட் கெயின் ஆச்சு. வெயிட் கெயின் ஆனதுனால அது ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தது, குறைய மாட்டேனுச்சு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரிய வந்தது, இந்த சிக்கன் குனியா வந்தப்பவே வந்து என் உடம்புல வைட்டமின் டெஃபிஷியன்சியும் ஆச்சுன்னு. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்கன் குனியாவோ, ஒரு கோவிடோ, இல்லைனா ஒரு ஜாண்டிஸோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு போகும்போது, இது டெங்கு கூட சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இஷ்யூ வந்துட்டு போகிறப்பறம் நம்ம உடம்புல லிட்ரலாக நம்மளோட சத்தெல்லாம் அதில் நம்ம இழந்திருப்போம். ஸோ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வைட்டமின் டி, வைட்டமின் B12, அதுக்கப்புறம் நம்மளோட நிறையா விட்டமின்ஸ் எல்லாம் அதில் போயிருந்திருக்கும். நல்ல செல்ஸ் எல்லாமே வந்து போயிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம அந்த உடம்பு சரியில்லாத டைமில் போயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்ப சாப்பிட்ருந்துருக்க மாட்டோம், சரி பண்ணியிருந்திருக்க மாட்டோம், ஒரு ஹெல்த்தியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம விட்டமின் டெஃபிஷியன்சினால் நம்மளுக்கு வெயிட் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ நான் உங்களுக்கு என்னோடய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நான் என்னோடய வைட்டமின் டியோட ரிப்போர்ட் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஹீமோக்ளோபினும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான அடல்ட்டுக்கு எவ்வளோ வைட்டமின் டி வந்து தேவைன்னு பார்த்திங்கன்னா 30 to 100 mg இல்லைனா வந்து மில்லி லிட்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100க்கு மேலே போச்சுன்னா அது டாக்ஸின்னு சொல்லியிருக்காங்க. இன்சஃபிஷியண்ட்டாக வந்து 10 to 30 mg வந்து இருக்கணும். பட் என்னோடது பார்த்திங்கன்னா 10க்கே கீழே இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பிலோ 10 வந்து டிஃபிஷியன்சியில் போகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.9 இருக்குது. ஸோ அப்வியஸ்லி எனக்கு வந்து கம்மியாக இருக்குது வைட்டமின் டி. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன், வைட்டமின் டி வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நம்ம பாடியில் இருக்கிற டோட்டல் சிஸ்டமும் வந்து இந்த விட்டமின் டினால தான் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து எனர்ஜைஸாக இருக்கிறதும், நம்ம வந்து பிரிஸ்காக இருக்கிறதும், ஒரு ஆக்டிவான எல்லா வேலையும் பண்ணுறதும், போனை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் டி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுவே எனக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகிடுது. ஸோ மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட்டும் வந்து குறையிற ப்ராசஸ் வந்து ரொம்ப லெஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B12. ஸோ B12 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ஒரு பாயிண்ட் கிட்ட கம்மியாக இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய ரிப்போர்ட். ஸோ நான் வந்து ஹீமோக்ளோபின் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் B12 எடுத்திருந்தேன்,
அதுக்கப்புறம் விட்டமின் டி எடுத்திருந்தேன். ஸோ B12 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக இருந்ததுக்கு ரீசன் வந்து நான் நல்லா பால் எடுத்துப்பேன், ஸோ பன்னீரெல்லாம் எடுத்துப்பேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மஷ்ரூமு, ஃபேட்டி ஃபுட்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ் இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்துப்பேன். ஸோ அதனால் எனக்கு B12 வந்து கம்மியாக காட்டலை, நார்மலாக இருந்தது. ஹீமோக்ளோபின் வந்து லைட்டாக கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மெயின் பிரச்சனை என்னோட இதில் வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது. ஸோ விட்டமின் டி வந்து எனக்கு ஏன் கம்மியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் வெயிலில் போக மாட்டேன். ஸோ மார்னிங் 4:30க்கு டெய்லி எழுந்திரிப்பேன். ஸ்கூல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக 7 o'clock வந்து பஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மார்னிங்கே வந்து நான் எந்திரிக்கிறதுனால ஒரு 9 o'clock கிட்டலாம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் 10:30க்கு வந்து என்னோடய ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே நேராக வந்து கிச்சன் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் இப்படியே வந்து என்னோடய ஒர்க் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஸ்டாப் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். பட் வீட்டுக்குள்ளாரியே இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆக முடியாது. நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள் வாங்குறது இந்த மாதிரி சில விஷயம் வந்து எங்கள் இன்லா வந்து பண்ணிடுவாங்க. அது போக எனக்கு இந்த வெயிலில் போகணுங்கிற ஒரு தாட்டே வந்து வரல. ஸோ கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக வந்து அது அப்படியே என்னோடய ரொட்டீனே மாறி போயிடுச்சு. ஏன்னா பசங்க பெருசாகும்போது ஸ்கூல் டைமிங்ஸ் மாறும், கொஞ்சம் இயர்லியராக வைப்பாங்க. ஸோ நான் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கேன், குஜராத்தில். ஸோ இங்கே வந்து மார்னிங் 7 o'clockலாம் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மதியானம் 1 இல்லை 1:30க்குள்ளே முடிஞ்சிடும் ஸ்கூல். ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் டைமிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் போகிறதுனால எனக்கு வெயிலில் போகிற வேலையே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் என்னோட மெயின் ப்ராப்ளமாகவே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு டாக்டர் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த டெஃபிஷியன்சி வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் வெயிட்டை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டரே வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப டெஃபிஷியன்சியாக இருக்கோ அவங்களுக்கு டாக்டரே வந்து கண்டிப்பாக சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. இல்லைனா இதை விட நிறையா ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் அது மாதிரி எனக்கு வந்து வைட்டமின் டிக்காக இந்த ஒரு விட்டமின் டி ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 டைம் வந்து மார்னிங் நேரத்தில் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இதை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் 4 இருக்கும். ஸோ எனக்கு வந்து 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது வந்து டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளட்டில் விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன கண்டினியூ பண்ணணுங்கிறது டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து 3 months வந்து இது ஒரு கோர்ஸாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து ஸோ இந்த மெக்னீஷியம், கால்சியம் டேப்லெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து விட்டமின் டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்கணும். இது ரெண்டும் சேரும்போது தான் வந்து உடம்புல கரெக்டான அப்சர்ப்ஷன் வந்து இருக்கும். நேச்சுரலாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சன்லைட்டில் தான் உட்காரணும். மார்னிங் 7:30 இல்லைனா 8 o'clockலேருந்து 9:30க்குள்ளே இருக்கிற அந்த சன்னில் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு சூப்பரான அப்சர்ப்ஷன் வந்து இருக்கும். விட்டமின் டி பிளட் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ரெகுலராக மார்னிங் ஏஞ்ச உடனே நம்ம வந்து பிரிஸ்காக இருப்போம். பட் ஆனால் வந்து எனக்கு மார்னிங் எந்திரிச்சாலும் ஒரு மாதிரி திரும்ப தூங்கணும் அந்த மாதிரியே வந்து தூங்கிட்டு இருந்தது. ரொம்ப பிரிஸ்காக இருக்க மாட்டேன், ஆக்டிவாக இருக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப சோர்வாக ஆகிடுவேன். கிட்டத்தட்ட 6-7 மணி ஈவினிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவேன். ஸோ ஏன்னு தெரியாது, என்ன தான் தூங்கினாலும் திரும்ப அப்படியே தான் இருந்தேன். ஸோ இது வந்து நம்ம விட்டமின் டி லெவல் வந்து ரொம்ப லோ ஆகிக்கிட்டே வரதான சிம்டம்ஸ் இது. ஸோ அது தெரியாமல் நான் காலையில் எந்திரிக்கிறனால தான் வந்து என் உடம்பு இப்படி இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம பாடியில் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அலாரம் மாதிரி நம்ம பாடி வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுங்கிறத காட்டி கொடுத்துரும். பட் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த சின்ன விஷயத்தை இக்னோர் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ டயர்டாக இருக்கா, அது நம்ம தூங்காத இருக்கிறனால வர்றது. ஸோ இப்போ வந்து உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, தூக்கம் வர மாதிரியே இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ மேக்னீஷியம் உடம்புல இல்லைனாலும் நம்ம உடம்பு வந்து கண்டிப்பாக வேறு மசிலில் வந்து நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதில் வந்து காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் உங்கள் முகத்திலேயே காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட ப்ராப்பரான ஒரு பிளட் செக்அப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல டாக்டராக சூஸ் பண்ணிப்போங்க. ஸோ எனக்கு இருக்கிற இதே பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கும் மேபி இருக்கலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 90% ஆன உமனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம யாருமே 3/4 பேர் வெயிலில் போகிறது. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பண்ணுறவங்க, வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய
நிறையா நம்ம வந்து உள்ளுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி ஜாப் தான் இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் வந்து வெயிலில் நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கிறோம். இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு ஒர்க் டைமிங் வேறு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து கருப்பாயிடும், டேன் ஆகிடுவோம், பார்க்குறதுக்கு அசிங்கமாக போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்னாலேயே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் சன்னில் போகிறது. ஆனால் காலையில் எந்திரிச்சு உங்களோட மார்னிங் ரொட்டீன் எல்லாம் லைட்டாக முடிச்சுட்டு ஒரு 7:30லேருந்து 9:30க்குள்ளார எப்போ டைம் இருக்கோ ஒரு 15 நிமிஷம் டெய்லி வந்து நீங்கள் உக்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது விட்டமின் டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நேச்சுரலாக நீங்கள் வெயிலில் உட்காரதுனால உங்கள் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு ஒரு 6 மாதத்தில் தெரியும். ஸோ நான் இப்போ வந்து சப்ளிமெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன், வெயிலையும் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஹேபிட் ஆகணுங்கிறதுக்காக தான் டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது வெயிலில் உட்காரணும் அப்படின்னு டெய்லி உட்காடுறேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற பர்சனாக இருந்தீங்கன்னா, நான் காலையில் காய்கறி வாங்க போவேன், நான் அதுக்கு இதுக்குன்னு வெயிலில் சுற்றிக்கிட்டே தான் மேம் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேறு இஷ்யூ இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம், சரியாக தூங்காமல் இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கான ஆக்டை என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ யாருக்கா யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோஸில் இன்னும் வெயிட் லாஸில் எப்படி பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ், அதுக்கான எக்ஸசைசஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அன்டில் தென் டாடா பாய்.